பிரசன்னம் பார்க்கறதுக்கு முத்தூர் கிளம்பியாச்சு. 2 வருஷம் ரொம்பங்க. இப்போ இவ்வளோதான் இல்லை, உங்களுக்கு நிறைய விஷயம் நாங்கள் சொல்லவும் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்ட 2 வருஷம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து. ஒரு வழியாக இந்த பிரசன்னம் பார்க்குறது அதெல்லாம் முடிஞ்சுதுங்க. அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், பிரசன்னத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதான் மாதிரி சொல்கிறோம். என்ன சொன்னாங்கம்மா? ஹாய், லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பிரசன்னம் பார்க்கறதுக்கு முத்தூர் கிளம்பியாச்சு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6:30 மணிக்கு வீட்டு விட்டு கிளம்பி இப்போ வரைக்கும் எங்கே வந்திருக்கோன்னு தெரியல. அரச்சலூர் தாண்டிட்டோம். இன்னும் எவ்வளவு தெரியல, இன்னுமே தெரியலைங்க. ஏசாமி, நாம 2 வருஷத்துக்கு முன்னாடி மழையில் நனைஞ்சு வந்தோம். மழை பெஞ்சுது, மழையிலேயே வந்தோம். அப்போ வந்து ரொம்ப பக்கமாக இருந்த மாதிரி இருக்குது. காலையில் நேரத்துலையும் வந்துட்டோம். பார்த்தா இன்னும் உண்மையாமே இது, அதாவது அன்னைக்கு வந்தப்போ கூட ஃபர்ஸ்ட் டைம் வரோம், ரூட்டே தெரியாது. அப்போ கூட வந்தப்போ கொஞ்சம் சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது. இப்போ ஆல்ரெடி வந்திருக்கிறோம். எனக்கும் ஒரு சில இடம் ஞாபகம் இருக்குது, பட் நிறைய இடம் எனக்கு இந்த ரூட்டே ஞாபகம் இல்லை. இப்போ கேட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். சரி பார்க்கலாம், போகலாம். ஸோ மறுபடியும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஜாதகம் பார்க்குறது வேறு, பிரசன்னம் பார்க்குறது அப்படிங்கிறது வேறுங்க. பிரசன்னம் அப்படிங்கிறது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அதாவது நம்ம போய் அங்கே உட்காந்த செகண்ட், அது அந்த டைம் கூட நோட் பண்ணுவாங்க. நம்ம எப்போ உட்காரோம் அப்படி அந்த டைம் நோட் பண்ணுவாங்க. நம்ம என்னென்ன வாங்கிட்டு போகிறோமோ அது மொத்தமாக கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ விடுபூன்னு வச்சுங்க, உதிரி பூ இருக்கலாம், அது கொண்டு போகிறோம்னா அந்த எல்லா பூவையுமே எண்ணுவாங்க. இப்போ பழம் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த பழத்தை எண்ணுவாங்க. இதெல்லாம் டோட்டல் பண்ணி அதை வச்சு பண்ணுறதா எண்ணுவாங்க. என்னென்ன கொண்டு வரோமோ அத்தனையுமே கவுண்ட் பண்ணி நம்ம டைம் எல்லாம் வச்சு இது பண்ணுறது தான் பிரசனம். இது ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லுவாங்க. பார்க்கலாம், 2 வருஷம் ரொம்பங்க. இப்போ இவ்வளோதான் இல்லை, உங்களுக்கு நிறைய விஷயம் நாங்கள் சொல்லவும் இல்லை. அவ்வளோ கஷ்டப்பட்ட 2 வருஷம் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து. ஸோ அதனால தான் இப்போ பிரசன்னம் பார்க்க போயிட்டு என்ன ஏதாவது சேஞ்ச் ஓவர் வருமா, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத கேட்கறதுக்காக கிளம்பிட்டோம். அதிசயமாக அம்மாட்ட வந்து டிஃபன் வேணுமானா வேணான்ட்டாங்க. காஃபி மட்டும்தான் குடிச்சோங்க. காஃபி ஒரு உளுந்து வடை, அவ்வளோதான். ஸோ இப்போ டிஃபன் கேட்டால் இல்லை, முதல்ல போய் எங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ அடுத்து பிரசன்னம் போய் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, கண்டிப்பாக ஹாப்பி நியூஸ் தான் இருக்கும் ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் ஜனவரி 1ஆம் தேதியே அம்மாட்ட சொன்னது. ஆமாம், அவன் அந்த அன்னைக்கே ரொம்ப நல்ல என்ன சொன்னேன், ஜனவரி 1ஆம் தேதி இந்த வருஷம் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தோணுது அது நடக்கும், இந்த வருஷம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக இவரை போய் பார்க்குறோம், நல்ல விஷயம் தான் சொல்லுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வேண்டிங்கப்பா. சரி கிளம்புறோம். போயிட்டு இதை போகிற வழியில் உங்களுக்காக நிறுத்தி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அடுத்து பிரசன்னம் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, முடிஞ்சால் அங்கே வீடியோ முடிஞ்சால் எடுக்கிறேன், இல்லைன்னா அங்கே என்ன சொன்னாங்கிறத சொல்கிறேன். சரி வெயிட் பண்ணுங்கள். ஒரு வழியாக இந்த பிரசன்னம் பார்க்குறது அதெல்லாம் முடிஞ்சுதுங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4 மணிக்கு வந்து சாப்பிட்றேன். ஏன்னா அங்கேயே லேட் ஆகிடுச்சுங்க. அந்த பிரசன்னம் பார்த்த இடத்துல கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்து 4 மணிக்கு உட்காந்து பிரியாணி சாப்பிட்லான்ட்டு உட்காந்து சைவ சாப்பாடு கிடைக்கலைங்க. நல்ல டேஸ்ட்டு. என்னால் பாருங்கள் சாப்பிட முடியல, வச்சுருக்குறேன். நம்ப முடியுதா? காலையிலையும் சாப்பிடல, மதியானம் ஃபுல்லாக சாப்பிட முடியல. அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும், பிரசன்னத்தில் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதான் மாதிரி சொல்கிறோம். என்ன சொன்னாங்கம்மா? விஜய் சொல்ல வேண்டாம். சந்தோஷமா எல்லாமே ஹாப்பி தான். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி எல்லா நியூஸுமே ஹாப்பியான நியூஸ் தான் வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு வந்தாலும் ஸோ அந்த ஒரு சந்தோஷம் இருக்குங்க. உண்மையாலுமே அதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குது. ஓகே, நீ அடுத்து வந்து இன்னும் எங்களுக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது, போகணும். அதனால் அம்மா சாப்பிட்டு முடிக்கட்டும். முடித்த உடனே வீட்டுக்கு கிளம்புறது தான். முடியலைங்க. ரொம்ப வண்டியில் உட்காந்துட்டு வந்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஏன்னா 60 கிலோமீட்டர் நினச்சா 80 கிலோமீட்டருங்க. எப்படியோ உட்காந்து கொஞ்சம் தூரத்துக்கு இருக்க அப்படியே தாங்க ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வந்து உட்காந்துக்கிறோம். ஆமாங்க. இப்போ வந்து பெருந்துறைக்காண்டி அப்பச்சியார் மடம் வந்துருக்காங்க. அப்பச்சிமார் மடம் தாங்க பாருங்க, போர்டு பார்த்தா தெரியுதுங்களா? இன்னும் கோபி போகிறதுக்கு ஒரு எப்படி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகுங்க. ஆயிரும். சரி, அங்கே முத்தூரில் பிரசன்னம் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் சொன்னாங்க. அது நல்ல விஷயத்தினால இந்த கஷ்டமெல்லாம் எங்களுக்கு தெரியல. இப்படியே உட்காந்து இப்போ வீடு போய் அந்த சந்தோஷத்துலேயே அப்படியே போயிருங்க. பிரசன்னம் பார்க்க நாங்கள் என்ன வாங்கிட்டு போனோம்,
அவங்க அதை இப்போ வச்சு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. அதே மாதிரி இவங்க போகிற மாதிரி இருந்தாலும் என்னென்ன வாங்கணும், என்னென்ன இது பண்ணணுங்கிறது எங்கள் அட்ரஸ்ஸு, கான்டாக்ட் நம்பரு, நாங்கள் போகிற இடம், அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு எல்லாம் சொல்கிறோம். நீங்களும் வேணா போய் பாருங்கள். உங்கள் சாய்ஸ் தாங்க, நாங்கள் ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்களும் நீங்களும் பார்க்கணுன்னு ஆசை இருந்துன்னா பார்த்துட்டு வாங்க. சரி சரிங்க, இதெல்லாம் அப்புறம் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் சொல்லலாம். சரிங்க சரிங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அப்படியே வண்டி ஏறினாங்க, போய் சேரோம். சரி, நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.